நீ கவலைப்படாதக்கா, கௌதம் மாமாவை நான் பார்த்துக்கிறேன். இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. உன் கொழுந்தனார நான் எப்படி என் புருஷனாக்க போறேங்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. இப்போ போய் உன் வேலையை பாரு, போக்கா. கௌதம கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல அத்தை மனசுல இடம் பிடிச்சி நல்ல பேர் வாங்கணும். பார்க்கலாம். நல்லவளா இருந்தேன். தூபம் போட்டு போட்டு அம்மா என்ன மாத்திட்டாங்க. பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மருமக வீட்டுக்கு வர பொண்ணோட அம்மாலாம் ஒரு 2 நாள் தான் தங்கணும். இப்படி மாச கணக்குல டேரா போட்டா அந்த வீடு கந்தல் தான். எது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். என் தங்கச்சி எனக்கு ஒரு ஹத்தியா வரப்போறது நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ராமு சார், என்கிட்ட பிரமிளா ஃபோன் நம்பர் இருக்கு. ஸ்கூல்ல பாப்பா அழுதானா ஃபோன் பண்ண சொன்னேன். இப்போ ஒரு ஃபோன் பண்ணி கேட்போமா? என்ன சீதா சொல்ற? நீ தான் வயசு குட்டிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கில்ல, அப்புறம் என்ன எதுக்கு ஃபோன் பண்ற? நானே மோகினி வந்தா என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க ராமு சார், தைரியமா இருங்க, மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல உள்ள போய் உட்காருவோம். சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்க மூளை நல்லா வேலை பார்க்கும். வாங்க. இல்ல மோகினி வரட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் ராமு சார், பொண்டாட்டிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அண்ணி வந்தா இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். வாங்க உள்ள. சரி போ. உட்காரு சீதா. என்ன வேணும் சார்? தம்பி 2 கசடா ஸ்லைஸ் கொடு. வெண்ணிலா தான் பிடிக்கும் எனக்கு. இரு சீதா, நீ போய் 2 எடுத்துட்டு வா. என்ன சீதா விளையாடுறியா? ஜெகனும் நானும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்போ எத்தனை நாள் உனக்கு கசடா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு தெரியாத உனக்கு என்ன பிடிக்கும்னு. தேங்க்யூ ராமு சார். மோகினி வந்தா என்ன பேசுறதுன்னு கரெக்டா பிளான் பண்ணிக்கணும் சீதா. உங்களுக்கு என்ன ராமு சார், அன்னைக்கு கௌதம் அண்ணன் மனசு மாத்துறதுக்கு கோட்டூர்புரம் பாலம் கைப்பிடி சுவரு, மோகினி சூசைட் முயற்சின்னு பிளான் இல்லாம எடுத்து விட்டீங்க. சரிதான் சீதா, கௌதம ஈஸியா நம்ப வச்சிடலாம். ஆனா மோகினி புத்திசாலி, அவளை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அதுவும் ஒரு பொய்ய உண்மைன்னு நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சீதா. ராமு சார், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? அன்னைக்கு சொன்னத அப்படியே உல்டா அடிச்சு சொன்னா என்ன? என்ன சொல்ற சீதா? ஒன்னும் புரியலையே. புரிஞ்சிடுச்சு. உல்டா அடிக்கணும் அவ்வளவுதானே. அதாவது மோகினி கிட்ட, மோகினி நான் கோட்டூர்புரம் பாலம் வழியா வந்துகிட்டு இருந்தேன், கௌதம் பாலத்து கைப்பிடி சுவர் மேல ஏறி நின்னுக்கிட்டு ஆத்துல குதிக்க பார்த்தான், நான் அவனை கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்தினேன், அப்படிதானே? நீங்க பலே கில்லாடி ராமு சார். ஒரே கதைய பல இடத்துல உல்டாவா சொல்லி காசு வாங்கிருவீங்க. தேங்க்யூ சீதா. நாம கௌதம் பத்தி மோகினி கிட்ட ஒன்னு அவனால மறக்கவே முடியல, அதான் அவன் சூசைட் பண்ணிக்க போனான். அதனால எப்படியாவது கல்யாணத்துக்கு மோகினியை வர வச்சிடறா அப்படின்னு கௌதமே சொன்னான்னு சொல்லிடுவோம். எங்க அம்மாவால தான் மோகினியை வீட்டுக்கு கூப்பிட முடியல, அவளாவது இதை உணர்ந்து வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாளேன்னு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டிங்க போட்டுருவான். எப்படியாவது காரியம் ஒர்க் அவுட் ஆனா சரி. என்ன சார்? வெல்கம் சார். ராமு சார், அண்ணி இன்னும் வரலையே. அதானே, நான் வேற முதலாளி வீட்டுக்கு போகணும், நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. சரி இரு, நான் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், நான் எதை சொல்லி ஃபோன் பண்ணி மோகினி இங்கே வர சொன்னேன், மறந்துட்டேனே. என்னால மறக்க முடியாது ராமு சார். எனக்கு நானே சிரிச்சுப்பேன், ஃபேனை பிடிச்சி தொங்குவேன், உங்க கொழுத்தை பிடிச்சி நெருக்குவேன், தண்ணியை தலையில ஊத்திப்பேன், மீசை வரைஞ்சி கண்ணாடியில பாப்பேன். நேர்ல வா மிச்சத்தை சொல்றேன்னு சொன்னீங்க. பரவாயில்லையே, ஒன்று விடாம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிருக்கிற. என்னை பத்தி கேவலமா சொன்னா நான் எப்படி மறக்க முடியும்? மென்டல் ஆனது நான் தானே. சாரி சீதா. மோகினி தான் பேசுறா.
சொல்லு மோகினி. நீ சொன்ன இடத்துல தான் நானும் சீதா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தப்பா எடுத்துக்காத ராமு. நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு காலையில டாக்டர் கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா சீதாவை அங்க கூட்டிட்டு போய் காமிச்சிடலாம், சரியா? மோகினி, டாக்டர்லாம் இப்போ வேண்டாம், நீ ஒன்றும் அவசரப்படாத. சரி சரி, நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். நேர்ல பார்க்கலாம். மோகினி மோகினி ஆபீஸ் மீட்டிங்கில் இருக்கா போல இருக்கு. நேரில் வர்றேங்கிறா. டாக்டர் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கலாம். என்ன கொண்டு போய் சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட நிறுத்தாம விட மாட்டீங்க போல. இதை கூட சமாளிச்சிடலாம் சீதா. கௌதம் மோகினி எங்காவது மீட் பண்ணி பேசிக்கிட்டா நான் மாட்டிக்குவேன். நான் திட்டு வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்க நான் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சா நிரந்தரமா பெரிய முடிவு எடுத்துருவாங்க. எனக்கு அதான் பயமா இருக்கு சீதா. என்ன மோகினி இவ்ளோ லேட்டா வர? நான் மாடிலே இருக்கேன்னு நினைச்சேன். கிஷோர் தம்பி உன்னை அழைச்சிட்டு வரலையா? அது வேற ஒண்ணு இல்லடி. கிஷோரை இன்னைக்கு அழைச்சுன்னு வர வேண்டாம்னு மோகினி சொல்லிட்டாலாமே. ஹோட்டல் ஏதோ மீட்டிங் இருந்துச்சாம். அப்படியா? ஆமாக்கா, மீட்டிங் முடிய 7 மணி ஆகும்னு தான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன். 7 ஆனா 8 ஆனா எந்த இடத்துக்கு எப்ப வரணும்னு சொன்னா கரெக்டா கிஷோர் வந்துட போறான். ராத்திரி ஆனா பொண்ணுங்க வெளியில நடமாறதுக்கே கஷ்டமா இருக்கே. இல்லத்த, கௌதம் வர மீட்டிங்க்கு வருவார்னு தெரியும். எதுக்கு தேவையில்லாத தலைவலி? அதான் கிஷோரை வர வேணாம்னு சொல்லிட்டேன். என்னது, கௌதம் வந்திருந்தானா? உன்னோட பேசினானா? என்ன பேசினா? ஐயோ மாமி, என்ன அவசரம்? ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க. கௌதம் வந்திருந்தார் அத்த. இனிமே அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கார் போல இருக்கே. என்னடி சொல்ற? கௌதம் அப்படி சொன்னானா? அவர் சொல்லல அத்த. ஜானகி அக்காவை நேத்து நான் பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி பேச்சு வீட்டுல நடக்கிறதா சொல்லி எனக்கு என் தங்கச்சியை கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. பொய் சொல்றாடி. ஜானகியும் அவ அம்மாவும் சேர்ந்துதான் கீதாவை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. நீ என்ன நினைக்கிறேன்னு உன்னை ஆழம் பாக்குறதுக்காக நல்ல மாதிரி பேசியிருப்பா. எது எப்படியோ நடக்கட்டும். ஆனா எல்லாத்துக்கும் என்ன காரணம் காட்டுறதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாதீ. எல்லாருமா சேர்ந்து கௌதம கம்பல் பண்றான்னு தான் நான் நினைக்கிறேன். இத பாரு, நோக்கு நல்லதா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் என்ன சொல்றேன்னா. ஐயோ அத்தை ப்ளீஸ், இத பத்தி பேசினதெல்லாம் போதும். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. மாமி மாமி இங்க வாங்க. ஏ மாமி, ஜானகி மோகினிய பார்த்து நேராவே அவ தங்கச்சிய கௌதம கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. அது நல்ல சந்தர்ப்பமா இருக்கே. நீங்களும் மோகினி கிட்ட கவலைப்படாத மோகினி, நீ கிஷோர கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல வேண்டியது தானே? அறிவு கிட்டவளே, இந்த மாதிரி நேரத்துல தாண்டி புத்திசாலித்தனமா பேசணும். மோகினி கோவத்துல எரிச்சலே இருக்கா. இப்ப போய் நான் கிஷோர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா அவ வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்றது? மறுபடியும் இத பத்தி பேச முடியுமா? சந்தர்ப்பம் கிடைக்கிறதுன்னு வால் நுழைக்கப்படாது. எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. அத்தை நமக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு அவன் நம்புறது மட்டும் இப்போதைக்கு போதும். சரிங்க மாமி, வேற எப்பதான் இத பத்தி மோகினி கிட்ட பேசுறது? கீதா கௌதம் கல்யாணம் நடக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம். அந்த கல்யாணம் நடந்தா இந்த கல்யாணம் தானா நடக்கும். எப்படி என் கணக்கு? மாமி சூப்பர் மாமி, கலக்குங்க. அம்மா, போன வைஷு கிட்ட கொடுமா. இருடி குடுக்குறேன். இந்தா அம்மா கிட்ட பேசு. வைஷுக்குட்டி, உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஐஸ்கிரீமா சாக்லேட் வாங்கிட்டு வரட்டுமா? சாக்லேட் வேணும். ஓகே ஓகே, நான் வாங்கிட்டு வரேன்.
நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. பாட்டி சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு சமத்தா இருக்கணும். ஓகேவா? ஓகேம்மா. ராமு சார், வைஷுக்குட்டி கிஸ் கொடுக்குறா. என்கிட்ட கொடுமா. சீதா, வர்றப்போ கொஞ்சம் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், கார்த்திக்னு ஃபோன் வருது. கௌதம் அண்ணன் கார்த்திகை தெரியாதா? கொடு. ஹலோ, எந்த இடத்துல பைக்கில் போயிட்டு இருக்கீங்க? ஆழ்வார்த்து நகர் சிக்னலை தாண்டி போயிட்டு இருக்கேண்ணே. அடுத்து வர லெஃப்ட் கார்னரை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வரீங்களா? சரிண்ணே. சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த சீதா, ஃபோனை கட் பண்ணிட்டீங்களா? ராமு சார், கார்த்திகா நாங்க நிக்கிறார் பாருங்க. பார்த்துட்டேன் சீதா. இந்த வழியாக தான் வீட்டுக்கு போவீங்க நான் நினச்சேன். நீங்களும் கரெக்டாக இந்த பக்கமே வந்துட்டீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு தான் வர சொன்னேன். என்ன விஷயம்ண்ணே? சொல்லுங்க. கௌதம் மோகினியை சேர்த்து வைக்க நீங்கள் ரொம்ப முயற்சி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ராமு. எப்படிண்ணே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? கௌதம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மோகினியை கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ராமு. அப்போ தான் கௌதம் மோகினி ஃபோட்டோவை நான் ரூமில் மாட்டி வச்சதுக்கு என் கூட சண்டை போட்டான். நான் எடுத்து சொன்னேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணான். அப்படியா அண்ணே? ஆமாம் ராமு, நீ எடுத்திருக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். கவலைப்படாதீங்கண்ணே, கௌதம் மனசை ஈஸியாக மாற்றிடலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு ராமு. உனக்கு ஃபோன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கௌதம் கீழே இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்தான். ஃபோட்டோவை எடுத்தான், செவுத்துல மாட்ட போனான். அதுக்கப்புறம் மாட்டினான், மறுபடியும் எடுத்தான். ஃபோட்டோவை பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சான். அதுக்கப்புறமா கட்டிலுக்கு கீழே வச்சிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் மனசு மோகினியை நினைச்சு தவிக்குது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தடுமாற்றமா இருக்கான். கல்லு மாதிரி இருந்த அவன் மனசை கரையறதுக்கு நீ தான் காரணம் ராமு. உங்களை மாதிரி தானே நானும் கௌதமை நினச்சி கவலைப்பட்டு இருக்கேன். அதுதான் நல்லா தெரியுது. 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வரைக்கும் நீங்க குழந்தை பெற்றுக்க மாட்டீங்கன்னு வைராகியமே இருக்கீங்களே. அப்புறம் என்னன்னா, நாங்க 5 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கல்யாணம் செஞ்சு வச்சவங்க நல்லா இருக்க வேண்டாமா? எங்களுக்காக கஷ்டப்பட்ட உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு. ஓ எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி சீதா. அப்புறம் ராமு, கௌதம இப்படி கரைச்ச? லேசில் இறங்கி வரமாட்டானே. மோகினி சூசைட் பண்ணிக்க போயிட்டா. அப்படியா? இது எப்ப நடந்தது? ராமு சார் சும்மா ஒரு கதை விட்டாரு, நீங்க பயந்துட்டீங்களா? ஆமாண்ணே, இப்படி சொன்னதுனால தான் அவன் மனசு இறங்கிச்சு. 30 நாளுக்குள்ள நீ மோகினியை ஏத்துக்கணும், இல்லைன்னா மறுபடியும் சூசைட் முயற்சி பண்ணுவான்னு சொன்னேன். அவன் பயந்துட்டான கௌதம். ஆட என்ன ராமு, 30 நாள் எதுக்கு சொன்னேன்? அவனுக்கு 10 நாள் சொல்லியிருந்தா போதுமே. அவசரத்துல வாயில 30 நாள் வந்துருச்சுண்ணே. சரி பரவாயில்ல. எப்படியோ முதல்ல மோகினி ஆகாஷ் விசா கல்யாணத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அது சரி, நீ பொய் சொன்னது மோகினிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நான் அப்படியெல்லாம் சூசைட் பண்ணிக்க போலன்னு கௌதம் கிட்ட பேசினாலும் பேசிடுவாளே. இதே பயத்துல தான் நானும் ராமு சார் கிட்ட கேட்டேன்னா. மோகினிக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. எங்க தங்கி இருக்கான்னு தெரிஞ்சாலும் நேர்ல பார்த்து சொல்லிடலாம். எனக்கு அட்ரஸும் தெரியல. அட்ரஸ் தானே நான் சொல்றேன், வேணா நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிக்க சீதா. KK நகர் நாகாத்தம்மன் கோவில் தாண்டி 4வது லெஃப்ட். ஓ, அகத்தியர் தெரு 12ஆம் நம்பர் வீடு. மாமி வீடுன்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. நோட் பண்ணிட்டியா சீதா? அண்ணே, அட்ரஸ் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மோகினியை பார்த்து பேசுறப்போ நான் தெரியாம கௌதம் கிட்ட பொய் சொல்லிட்டேன், நீ தான் காப்பாத்தணும்னு டப்புன்னு காலில் விழுந்துடு ராமு. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டு. அம்மா கிட்ட கௌதம் இன்னும் பேசல. அம்மா மட்டும் ஓகே பண்ணிட்டாங்கன்னா மோகினி கல்யாணத்துக்கு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரிண்ணே, நான் மோகினி கிட்ட பேசுறேன். நடந்ததை எடுத்து சொல்லி அவன் மனசை மாத்த பாக்குறேண்ணே. ஓகே. அம்மா ஃபோன் பண்றாங்க ராமு சார். வயசு சாப்பிடாம அடம் பிடிக்கிறா போல இருக்கு. சரி, இப்போ வேணா நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு மோகினியை பார்த்து பேசிருங்க. சரி கார்த்திகண்ணே, நாங்க கிளம்புறோம். ஓகே வாசிதா. போயிட்டு வரேண்ணே. எப்படியாவது கௌதம் மோகினியை ஒன்று சேர்த்து வைக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி.
ஆடிட்டர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் பேன் கார்டும் கேட்டாரு. ஐயோ, பேன் கார்டை எடுக்க மறந்துட்டேனே. கோட்டூர் பாலம் வழியா வர்றேன்டா. பாலத்து கைப்பிடிச்சவர் மேல ஏறி நிக்கிறா. எப்படி இருக்கும் எனக்கு? கல்யாணம் பண்ணவங்க ஏற்கனவே அந்த பாலத்துல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிருக்காங்க. ஒரு செகண்ட் நான் லேட் பண்ணியிருந்தா கூட மோகினி கீழே குதிச்சு செத்து இருந்திருப்பா. நான் கையை பிடிச்சு இழுத்து காப்பாத்திட்டேன். 30 நாள் எனக்கு டைம் கொடுத்துருக்கிறா. உன் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவ்வளவுதான்டா, அவன் உயிரை விட்டுருவாளாம். வீட்டை விட்டு போறப்போ பாஸ்போர்ட்டை விட்டு போயிட்டா? கொண்டு போய் கொடுத்துடலாமா? குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் கார்த்திக். என்னப்பா காலையில வந்த பேப்பரை இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்தது லேட்டு, பேப்பர் படிக்க டைம் இல்லை. போர்ட் மீட்டிங் இருந்தது, போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்சம் டைம் இருந்தது, அதான் படிச்சுட்டு இருக்கேன். மோகினி அணி வீட்டை விட்டு போனதுல இருந்தே அப்பா மனசு கஷ்டத்துல இருக்காருண்ணா. என் கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கே அண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்திக்கு நைட்டு கௌதம் அண்ணா கிட்ட நான் மோகினி அண்ணிய பத்தி பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தா நான் பால் அண்ணி கொடுத்து விட்டாங்க. என்ன விசா, ஏதாவது பேசணுமா? ஆமா அண்ணா, கொஞ்சம் பேசணும். நீ கோவப்படுவியோன்னு பயமா இருக்கு. நீ கல்யாணம் பொண்ணு விசா, ஏதாவது வேணும்னா தைரியமா கேளுமா, அண்ணன் வாங்கி தரேன். ஏற்கனவே பேசினது தானே நான் மறுபடியும் சொல்ல போறேன். நானும் ஆகாஷும் கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு மோகினி அண்ணி தானே காரணம். அவங்க எங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ணி பேயா நடிச்சப்போ அவங்க எனக்கு எந்த வகையிலயும் தொந்தரவு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அண்ணியை வெறுக்க முடியும்? என் +2 மார்க், காலேஜ் மார்க் எல்லாம் பாருங்க. நான் நிறைய மார்க் வாங்கினதுக்கு அண்ணி தான் காரணம். நீ கூப்பிட்டா அண்ணி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்கண்ணே. இதுக்கு மேலேயும் நீ கல்யாணத்துக்கு அண்ணிய கூப்பிடலனா எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நானும் ஆகாஷும் அண்ணிய தேடி போவோம். அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். கண்டிப்பா போவோம். என் கல்யாணத்துக்கு அண்ணனா நீ எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்டா அண்ணிய கல்யாணத்துக்கு வரவை. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது போதும்ண்ணா எனக்கு. நான் வரேன். விசா, ஒரு நிமிஷம். என்னண்ணா? அண்ணி உன் கல்யாணத்துக்கு வருவா. சாரி, அந்த மோகினி உன் கல்யாணத்துக்கு வருவா. தேங்க்ஸ்ண்ணா. அப்போ கௌதம் மோகினிய கல்யாணத்துக்கு வர வைக்கிறேன்னு சொன்னானா? அதானே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நாங்க அவன் மனசை மாத்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். நீ ஈஸியா மாத்திட்ட. அப்பா, இததான்ப்பா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னு சொல்றது. பாசமலர், முள்ளும் மலரும், என் தங்கை கல்யாணி, இந்த படங்கள்லாம் என்ன ஓட்டம் ஓடிச்சு. எவர்கிரீன்பா. வசனகர்த்தா ஆரூர் தாஸ் பாசமலர் கதைய ஒரே வரியில அண்ணன் தங்கச்சி லவ் பண்றாங்க. இதுதான் பாசமலர் கதைன்னு சொன்னாராம். கார்த்திக், மோகினி கல்யாணத்துக்கு வர்றாங்கிற சந்தோஷத்துல சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க. விசா கிட்ட கௌதம் சொன்னது தெரியாம கௌதம் மோகினிய மீட் பண்ண வைக்க நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன ஐடியாவா? கௌதம மோகினி ஆபீஸுக்கு போக சொல்லியிருக்கேன். மோகினியோட எம்டி ஞான சம்பந்தம் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவனை இப்போ நான் போக போற ஹோட்டல் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்பா, எதுக்காக கௌதம அழைச்சிட்டு வர சொல்றீங்க? என்னண்ணா இப்படி கேக்குறீங்க? அண்ணிய எப்படியாவது அண்ணனை மீட் பண்ணி பேச வைக்கிறது தானே அப்பாவோட ஐடியா. இதுக்கு அப்பாவோட ஃப்ரெண்டும் கோஆபரேட் பண்றாரு இல்லப்பா? நான் இப்போ போக போறது ஒரு முக்கியமான மீட்டிங் கார்த்திக். அப்பா, என்னப்பா திடீர்னு வேற டாபிக் தாவிட்டு இருக்கீங்க? காஃபி. தேங்க்யூ. அப்பா,
ஏன் பொண்டாட்டிய பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவ உங்க அம்மாவோட ஆளுடா. நம்ம என்ன பேசுறோம்னு நைஸா காதுல வாங்கிட்டு உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா. சாவி கொத்த அன்னி கையில கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க வேண்டாமா? கரெக்டா சொன்ன விசா. மூணு பேரும் கூட்டணி போட்டு என்னை பத்தி பேசி கிண்டல் பண்றீங்களா? நான் டீ குடுக்கறப்போ 3 பேரும் ஊம கொட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்களே, அப்பவே நினைச்சேன். மாமா விசா என் வீட்டுக்காரு 3 பேரும் சேர்ந்து மோகினி சம்பந்தமா ஏதோ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளோதானே. நான் விசா கிட்ட பேச்சு கொடுத்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாத. கார்த்திக், இப்ப வீட்ல உங்க அம்மா இல்ல, ஷாப்பிங் போயிருக்கா. கௌதம் கீழே இறங்கி வந்ததும் இப்பவே கூட மோகினியை கூட்டிட்டு வர சொல்லலாம்ல. அதான் அவன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கானே. ஆமாப்பா, நான் கூட அவங்ககிட்ட நேத்து பேசிட்டு இருந்தேன். கௌதம், இப்படி உட்காரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா அப்பா எப்பவும் இதை பத்தியே பேசுறேன்னு தப்பா நினைக்காத. இருங்கப்பா, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியுது. நானே யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். நீங்க தூங்காம கொள்ளாம கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்க வேணாம். எல்லாரும் இருக்கீங்க, ரொம்ப நல்லது. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். மோகினிய விசா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரதா நான் முடிவு பண்ணிட்டேன்.